கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரதான இரக்கம், கிருபை, அன்பு, அவருடைய தயவு, அவருடைய ஐஸ்வர்யம், அவருடைய மகிமை, அவருடைய பிரசன்னம் நம்மையும் நம் குடும்பத்தையும் அளமில்லாமல் நிரப்பி நம்மை ஆசீர்வதிப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா. இன்றும் தேவன் நம்மோடு பேசுகின்ற வார்த்தை மார்க்கு எழுதின விசேஷம் 8வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில், இயேசு ஜனங்களுக்காய் பரிதவித்தார் என்று எழுதியிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, பரிதவிக்கிறார். ஒரு தாய் தன் பிள்ளைக்கு பரிதவிப்பா. ஒரு துன்பம் வந்துருச்சுன்னா எப்போ பரிதவிப்பாங்கன்னா, என்ன பண்ணுறது அப்படின்னு பரிதவிக்கிறது. எப்படினாலும் செஞ்சிடணும், எப்படினாலும் நடத்திடணும், அதான் பரிதவிக்கிறது. இப்போ ஒரு குழந்தை கீழே விழுந்துருச்சு, அந்த குழந்தைக்கு காயம் பட்டிருக்கு. அந்த தாய் என்ன செய்வா? யாரும் இல்லை, ஒத்தையில், ஆனால் அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போகணும். என்ன செய்யணும்? பரிதவிப்பா. அதுபோல் இயேசு தன் ஜனங்களுக்காய் பரிதவிக்கிறார். எந்த ஜனங்களுக்காய் பரிதவிக்கிறாரா? 3 நாட்கள் அவர் கூட இருந்த ஜனங்களுக்காய். இப்போ புரியுதுங்களா? எல்லாருக்காகவும் அவர் பரிதவிக்கலை. பரிதவிக்கிறது யாருக்காக பரிதவிக்கிறாரா? அவர் பிரசங்கம் பண்ணும்போது இயேசு கூட 3 நாட்களாய் தங்கி இருந்து அவருடைய சத்தியத்தையும் அவருடைய பிரசங்கத்தையும் கேட்க அவர் கூட இருந்த அந்த ஜனங்களுக்காய் அவர் பரிதவிக்கிறாராம். ஆம்பிரமணர்களே, இன்றைக்கு நம் வாழ்க்கையில் தேவன் நமக்காய் பரிதவிக்கணுமா? பரிதவிச்சா என்ன ஆகும்? காரியம் நடக்கும். நம் காரியத்தை அவர் ஜெயமாய் முடித்து கொடுப்பார். எத்தனை முடிக்கணும்? நம் பிள்ளைங்க திருமண வாழ்க்கைக்கு அவர் பரிதவிப்பார். நல்ல மாப்பிள்ளையை கொண்டு வரணும், திருமணம் முடிக்கணும், நம்ம பிள்ளைங்க படிப்புக்காக அவர் பரிதவிப்பார். நம்மளுடைய எல்லா காரியங்களுக்காக அவர் பரிதவிக்கிற தேவன். அன்னைக்கு பாருங்க, 7 அப்பத்தை சில மீன்களை கொடுத்து அவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு 3 நாளாக பட்டினி இருக்கிறாங்களேன்னு பரிதவிச்சு அதை சாப்பாடு போட்டு மிச்ச துணிக்கே எடுத்தாங்களாம். அதுபோல் நம் வாழ்க்கையில் நம் குறைவுகள், நம் தேவனோடு இருக்கிறவர்களாக இருந்தால், நாம் தேவனிடத்தில் அவருடைய சத்தியத்தில் வேதத்தில் பிரியமாக இருக்கிறவர்களாக இருந்தால், ஜெபிக்கிறவர்களாக இருந்தால், தேவனை துதிக்கிறவர்களாக இருந்தால், தேவனோடு நடக்கிறவர்களாக இருந்தால் அவர் நமக்காக பரிதவிப்பாராம். அப்போ என்ன நடக்கும்? பரிபூர்ண ஆசீர்வாதம் உண்டாகும்படியாய், காரியங்கள் ஜெயமாய் நடக்கும்படியாய் அவர் நம்மை நடத்துகிறார். நம்ம எதுக்கும் நம்ம பயப்பட தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. பயமாக இருக்கா? எந்த காரியத்துக்காக உங்களுக்கு பயமாக இருக்குது? இப்போ நீங்கள் சொல்லலாம், ஐயோ இது இப்படி நடக்கும், எப்படியோ எனக்கு தெரியலையே. அந்த ரெபேக்கா குழந்தை உண்டானோன்னு, நான் எப்படின்னு தெரியலையே, வயிற்றுக்குள்ளே 2 பிள்ளை இருக்கே, இது காரியம் எப்படி ஆகுமோன்னு பயப்படுறான். ஆனால் அவன் என்ன பண்ணுறா? கர்த்தரிடத்தில் விசாரித்தார். கர்த்தரிடத்தில். ஆம் பிரியமானவர்களே, நம்ம நேரத்தை ஒரு அரட்டை அடிக்கிறதுக்கோ களியாட்டத்துக்கோ பிறரிடத்தில் சும்மா ஃபோனில் மணிக்கணக்காக பேசுங்க, வேண்டாம். பேசக்கூடாதுன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா நான் யாவருடனும் ஐக்கியமாக தான் இருக்கணும். அவங்க நல்லா விசாரிக்கணும். அவங்க வீட்டு காரியங்களை நம்ம அக்கறையோடு கேட்கணும். ஒரு பையன் +2 எழுதியிருந்தானா எவ்வளோ மார்க் எடுத்திருக்கிறான் பையன், நம்ம விசாரிக்கணும், கேட்கணும். அதில் தப்பு இல்லை. இந்த ஸ்கூலில் காலேஜில் சேர்க்க போகிறீங்க, என்ன பண்ணுறீங்க கேட்கணும், தப்பு இல்லை. சில வியாதியஸ்தராக இருந்தாங்கன்னா அவங்களை குறித்து நம்ம கேட்கணும், போய் பார்க்கணும். ஆனால் நம் நேரத்தை வீணாக 5 நிமிஷம் பேச வேண்டியது 50 நிமிஷம் பேசினா அது வீண் தான். சிலருக்கு நேரம் போனதே தெரியாது, மணிக்கணக்காயிரும். வாயை திறந்தாங்கன்னா மூடவே மாட்டாங்க சிலர். நம்மளால் ஃபோனை கட் பண்ண முடியாது. அப்படி இல்லாத படிக்க. ஆனால் பரிசுத்தவான்கள் அப்படி இருக்க மாட்டாங்க தெரியுமா? கரெக்டாக 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் அப்படி கட் பண்ணிடுவாங்க. மெதுவாக கட் பண்ணுறது தெரியாமல் பேசி முடிச்சிருவாங்க, சுருக்கமாக பேசி முடிச்சிருவாங்க. அப்படி பேசும்போது நான் அதை ஃபீல் பண்ணுவேன். ஆவியானவருடைய அந்த பிரசன்னத்தை நான் உணருவேன். இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு எனக்கு எதிரில் பேசுகிறவங்க. ஆம் பிரியமானவர்களே, நாம் ஆண்டவரை தேடுபவர்களாய் தேடி என்ன பண்ணுறீங்க? அவர் நமக்கு கொடுத்த சத்தியத்தை
நாம் நேசிக்கணும். அதை வாசிக்கக்கூடாது, நேசிக்கணும், அதை தியானிக்கணும். தியானம்னா என்ன? ஒரு வசனத்தை படித்தா இது மாதிரி நம்ம இருக்கிறோமா? இப்போ பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார்னு ஒரு வசனம் வாசிக்கிறோம். அதை வாசிச்சுட்டு அப்படியே அடுத்ததுக்கு போயிடக்கூடாது. ஆண்டவரே, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அப்போ என்கிட்ட பெருமை இருக்கா? நான் எந்தெந்த காரியத்தில் பெருமையாக இருந்திருக்கேனா? சில காரியங்கள் யோசிக்கணும். யார் இடத்துல மனஸ்தாபம் வந்தது? நம்ம யார்கிட்ட பெருமையை காட்டணும்? இப்படி நாம் சிலருக்கு வெளியில் பெருமை இருக்காது, ஆவிக்குரிய பெருமை நிறையா இருக்கும். நான் பார்த்துருக்கேன். ஆவிக்குரிய பெருமை இருக்கிறவங்க சாதாரண மனிதர்களை காட்டிலும் கீழே இருக்கிறவங்க தான். ஏன்னா ஆவியில் நிறைஞ்சிட்டு நான் பெருமை, அதில் பெருமை இருந்தால் அது ஒன்றும் இல்லாமல் அடிபட்டு போயிடும். பெருமானவர்களே, தேவன் நமக்கு பரிதவிக்கும்படியாய், நம் பிள்ளைகளுக்காய் பரிதவிக்கும்படியாய் ஆகார் அழுகிறார். அப்போ ஆண்டவர் எவ்வளோ அழகாக அவர் உதவி செய்கிறாரு. நமக்கு அவர் உதவி செய்வார். பிரியமானவர்களே, 3 நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு காரியங்கள் நடைபெறாமல் இருந்ததா, இல்லை ஏதாவது ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்களா? ஒரு 3 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் போடுங்க. இல்லை 3 நாள் தேவனோட ஜெபம், ஒரு பொருத்தனை பண்ணி நான் இந்த டைம் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி செஞ்சு தான் பாருங்களேன். பரலோகத்திலிருந்து அவருடைய அந்த பரிதவிப்பு இறங்கி நம்மை ஆசீர்வதிக்கிறதை, நம்மை தேற்றுகிறதை, நம்மை பலப்படுத்துகிறதை நம்ம கண்ணால் நிச்சயமாக நாம் பார்க்க முடியும். எந்த மனிதர்களாலும் முடியாது, தேவனால் மாத்திரம்தான் முடியும். அதனால் அவரை நாம் சார்ந்து கொண்டு, அவரை பற்றி கொண்டு, கர்த்தருடைய வசனங்களை பிடித்து கொண்டு, அதுதான் நமக்கு வெளிச்சம். சுடர்களை போல பிரகாசிக்க நம்ம வாழணும். நல்ல வெளிச்சம் வரணும்னா அந்த வசனமாகிய வெளிச்சத்தை நம் வாழ்க்கையில் இருக்கணும். பிரியமானவர்களே, வசனம் நமக்குள்ளே இருந்தால் வெளிச்சம் இருக்குன்னு அர்த்தம். மணிக்கணக்காக படிங்க, நேரம் இருக்கிற நேரம்லாம் பைபிள் எடுத்து படிங்க, ஆண்டவரை துதிங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க. இப்படி தேவனோடு இருக்கும்போது, இயேசுவோடு நாம் இருக்கும்போது நிச்சயமாக அவர் நமக்காய் பரிதவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்போது அவங்களுடைய பசியெல்லாம் போக்குறாரு, பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. அவங்க திருப்பி தேடி வர்றாங்க அவங்கள, இல்லையா? அதுபோல் தான் தேவன் நம் வாழ்க்கையில், நம் பிள்ளைகளுக்காக, நமக்காக அவர் பரிதவித்து அநேக காரியங்கள் நன்மையில் அவர் முடித்து தர வேண்டுமானால், நம் வாழ்க்கை பரிபூர்ண நன்மையில் நிறைய வேண்டுமானால், சமாதானத்தில் நிறைய வேண்டுமானால், ஜெயம் நம் வாழ்க்கையில் உண்டாக வேண்டுமானால், நாம் தேவனோடு ஐக்கியப்படுவது மிக மிக அவசியம். பிரியமானவர்களே, சண்டே சர்ச்சுக்கு பைபிள் எடுத்துகிட்டு கட்டாயம் போகிறோம். ஆனால் மற்ற 6 நாட்களில் அந்த பைபிளை எவ்வளோ நேரம் வாசிக்கிறோம்? அதுதான் முக்கியம். தேவனோடு கொண்டுள்ள ஐக்கியம், அவர் மேலே அன்பு இருந்தால் நிச்சயமாக வாசிப்போம். தேவனோட அன்பு இருக்கிறவங்க, ஏன்னா வார்த்தை தான் தேவன், மாமிசமாகி அது பூமிக்கு வந்தது. பைபிளில் இருக்கிற வார்த்தை தான் இயேசு. அந்த இயேசுவோடு நாம் எவ்வளவு நேரம் இருக்கிறோமோ அவ்வளவு நம் வாழ்க்கையில் சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம். அந்த வார்த்தைக்கு தியானம் பண்ணி அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். நிச்சயமாகவே கர்த்தருடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் நம் வாழ்க்கையில் தங்கும். பிரியமானவர்களே, நம் தலைமுறையில் தங்கும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. நம் தேவனோடு ஐக்கியமாக இருப்போமா? இன்னும் அதிகமாக வேதத்தை வாசிப்பதற்கும், தியானிப்பதற்கும், ஜெபிப்பதற்கும், தேவனோடு உறவு கொள்வதற்கும், நாம் அந்த வார்த்தைகளுக்கு நம்மை கீழ்ப்படிவதற்கும் நம்மை ஒப்பு கொடுப்போமா? நிச்சயமாக. God bless you.